ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புடலங்காய் ரெசிபி தாங்க. புடலங்காய் பொரியல்னு சொல்லுவாங்க, கூட்டுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு, அதுக்கப்புறமா மிளகாய் வந்து வரமிளகாவும் போடணும், சிலர் காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து பச்சை மிளகா. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா பூண்டு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆனியன் வந்து யூஸ்வலி நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் பிடிக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். லைக் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இட்ஸ் டிபெண்ட். சிலருக்கு அது வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லென்த்தாக நீட்டாக நீங்கள் கட் பண்ணி அரைஞ்சி போட்டிங்க அப்படின்னா அது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எதுக்காக சால்ட் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. நீங்கள் இந்த மஞ்சத்தூள் போடலே உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆனியன்லேயே மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த ஆனியன் வந்து ஆயிலே மிக்ஸ் ஆகி நல்லா வணங்கி உங்களுக்கு கலர் கொடுக்கும். இது வந்து நீங்கள் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் காயை கொட்டிட்டு நல்லா வணக்குங்க. இப்போ நீங்கள் வணங்கினோன்னே உங்களுக்கு தெரியும், நல்ல டக்குன்னு வந்து உங்களுக்கு மிங்கிள் ஆகிடும், ஓகே. வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வணக்குனீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சில காய் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடுங்க. அதாவது நீங்கள் இப்படி கொட்டி ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வணக்குனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ், தண்ணி வரும். சிலர் வந்து தண்ணி வராது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறமா நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இதோட ஸ்பெஷலி. நம்ம கிரவுண்ட்நட்டை வந்து நல்லா லைட்டாக புன்னிறமாக வணக்கிட்டு அதோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னு வர மாதிரி நீங்கள் இப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க, ஓகேவா. இதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சில தேங்காயும் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் தேங்காவை விட இது வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கப்புறம் நல்லா காய் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆன கன்சிஸ்டன்சி தெரியும், ஓகே. கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க.